questions forms உடைய ஃபைனல் ஃபேஸ்க்கு வந்தாச்சு. அதாவது நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். பி சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை பற்றி. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து டென்சஸை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்சஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன ஆக்ஸிலரி வெர்ப், அது ப்ரெசன்ட் ஃபார்மா பாஸ்ட் ஃபார்மா அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆக்ஸிலரிஸ்லாம் வச்சு டென்சஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே டென்சஸ் பார்க்காததால இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். பட் டென்சஸ் முடிச்சிட்ட பிறகு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த டென்ஸில் நான் இந்த ஆக்ஸிலரி தான் யூஸ் பண்ணணும், இந்த வேர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன் ஜெனரல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் ஆர் யூ ஆஸ்கிங் அபவுட் த டூயர் ஆர் த சப்ஜெக்ட் ஆர் த ரிசீவர். அதாவது நீங்கள் டூயரை பற்றியோ இல்லை சப்ஜெக்டை பற்றியோ இல்லை ஆக்ஷனை ரிசீவர் பற்றியோ நீங்கள் கேட்க போறீங்கன்றது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தமிழில் இன்னும் கிளியராக சொல்லப்போனால், யார் செஞ்சாங்க இல்லை எது செய்யுது ஒரு ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவோம். யார் செஞ்சாங்க இல்லை யார் எதை செய்யுது ஒரு ஆக்ஷனை, ஹூ இல்லை வாட் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா தென் வி யூஸ் சப்ஜெக்ட் கொஸ்டின். இதே யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்க, எது அந்த ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா தென் வி கால் இட் அஸ் ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் பொதுவாகவே வந்து நம்ம பி வேர்ப் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். பி வேர்ப்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பி தான் வேர்பாக வரும், பி தான் அங்கே மெயின் வேர்பாக வரும். அதனால நம்ம பி வேர்ப் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பி வேர்ப் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அங்கே எதுவும் ஆக்ஷன் இருக்காது, வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் வந்து நம்ம பி வேர்ப் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, ஸோ பி வேர்ப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் திருப்பி இங்கே ரிவ்யூ பண்ணுறேன். பி வேர்ப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் கொஸ்டின்ஸ் இருக்கும், க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம், ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக சொல்கிறேன். பி வேர்ப் கொஸ்டினில் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் வந்து பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அதே மாதிரி ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா we'll have a question word, அதுக்கு அடுத்தது பி ப்ளஸ் சப்ஜெக்ட். இதுதான் வந்து இதோட ரூல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி வேர்ப் கொஸ்டின்ஸ் பொதுவாகவே வந்து ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ் டைப்ஸில் வரும். இது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி பி தான் இங்கே வேர்பாக வரும் என்பதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டைப்பும் வரும், க்ளோஸ் டைப்பும் வரும் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பன் டைப், க்ளோஸ் டைப். ஓப்பன் டைப்னா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் ஃபார்ம்ஸோட வர்றது, க்ளோஸ் டைப்னா வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப்னு சொல்கிறது. ஸோ இதோட ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் திருப்பி நான் வந்து சொல்கிறேன். க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆக்ஸிலரிஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அப்புறம் வேர்ப், அப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரும், அதாவது கொஸ்டின் வரும். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டினில் வந்து நம்ம கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே ரூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸுடைய ரூல்ஸ். அடுத்தது சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும், க்ளோஸ் கொஸ்டின்ஸ் வராது. ஏன் க்ளோஸ் கொஸ்டின்ஸ் வராதுன்னா நம்ம சப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், இங்கே எஸ்ஆர்னோ பற்றிலாம் பேச மாட்டோம். ஸோ அதனால் வராது. இங்கே ரூல்ஸ் வந்து வேரி ஆகும். நமக்கு கிட்டத்தட்ட 3 ரூல்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருங்க இதை சம்மரைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, வி இன் பாஸ்ட் சிம்பிள்லையும் ப்ரெசன்ட் சிம்பிள்லையும்
நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்னா கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது வந்து டைரெக்டாக வேர்பை யூஸ் பண்ணுவோம் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் ரூலில் தெரிஞ்சிருக்கோம். பாஸ்ட் சிம்பிள்லையும் ப்ரெசன்ட் சிம்பிள்லையும் கொஸ்டின் வேர்ட் வரும், அதுக்கு அடுத்தது வேர்ப் வந்துடும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம்னா டூ, டஸ், டிட் வந்து நம்ம ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண கூடாது. நோ ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வச்சு நம்ம இந்த டூ டஸ் டிட் வச்சு நம்ம கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது சப்ஜெக்ட் கொஸ்டினை அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த டோன்ட், டசன்ட், டிடன்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த டோன்ட் ஆர் டசன்ட் ஆர் டிடன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ்லையும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மோடல்ஸ் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், அதாவது ஆக்ஸிலரிஸ் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொஸ்டின் வேர்ட் வரும், ஆக்ஸிலரி வேர்ப் வரும், அதுக்கு அடுத்தது வேர்ப் வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே சப்ஜெக்ட் வராது. ஸோ கொஸ்டின் வேர்ட், ஆக்ஸிலரி வேர்ப், வேர்ப். இந்த ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களால் கொஸ்டின்ஸை 100% கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரேம் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி திருப்பி ரீட்ரேட் பண்ணுறேன். டென்சஸை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம கரெக்டாக கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். டென்சஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு பிறகு, டென்ஸோட லெசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்ட பிறகு, இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது, இந்த கொஸ்டின்ஸோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 100% உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.